தமிழகத்துல பெங்கால் புயலின் எதிரொலியாக திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் ரொம்ப ஆக்ரோஷத்துடன் காணப்படுகிறது. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா 10 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் நம்மளுடைய கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இந்த ஆக்ரோஷம் எப்போது குறையும், இந்த பெங்கால் புயல் எப்போது பாத்தீங்கன்னா கரையை கடக்கும், தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்குமே இந்த நிகழ்வின் காரணமாக தொடர் மழை, ஆக்ரோஷமான கடல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த சூழ்நிலையில இந்த வீடியோல தற்போதைய நிலை என்ன, இது எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்துல இருந்து எப்போல்லாம் எங்கெங்கெல்லாம் நகரப்போகுதுங்கிறத நம்ம தெளிவா சொல்லுவோம். அதாவது இன்று பாத்தீங்கன்னா இது பெங்கால் புயலாக மாறப்போகிறது. தற்போதைய நிலையில இலங்கையில இருக்கக்கூடிய திரிகோணமலை மற்றும் முல்லைத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதியில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நீடித்து வருகிறது. இது இன்று அந்த திரிகோணமலை முல்லைத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதியிலே இது புயலாக மாறும். புயலாக மாறும் பட்சத்துல மழையானது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இலங்கையில இருந்து கொண்டே இருக்கும். இலங்கையில பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த இலங்கையில பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீவிரமான மழை நாளை வரை கண்டிப்பாக தொடரும். தமிழகத்திலையுமே பல்வேறு பகுதிகளில் தொடர் மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல நாகப்பட்டினம் இந்த பகுதிகளெல்லாம் 20 சென்டிமீட்டருக்கு மேலேயானது மழை பதிவாயிட்டு இருக்கு. காற்றுடைய வேகமும் ராமேஸ்வரம், பாம்பன் உட்பட பாம்பனிலிருந்து நம்முடைய நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், திருவள்ளூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் ரொம்ப ஆக்ரோஷத்தோட காணப்படுகிறது. காற்றின் வேகமும் ரொம்ப தீவிரமாகவும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில இப்போ பாத்தீங்கன்னா அது எப்போ புயலாக மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்று புயலாக மாறிடும். இது எங்க மாறப்போகுது, திரிகோணமலை முல்லைத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதியிலே இது புயலாக மாறப்போகுது. புயலாக மாறினாலும் இது அதே இடத்திலேயே இன்னைக்கு நவம்பர் 28ஆம் தேதி இன்று முழுவதும் அதே இடத்திலே நீடித்து, முல்லைத்தீவுக்கும் திரிகோணமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அதே இடத்திலேயே நீடித்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது நாளை காலை நவம்பர் 28ஆம் தேதி காலை வாக்கில நாளைக்கு ஒரு காலையில ஒரு 10:30 மணிக்கு தான் பாத்தீங்கன்னா இது படிப்படியாக கிழக்கு நோக்கி நகர்ந்து பிறகு பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி நகர போகிறது. அதனால பாத்தீங்கன்னா தொடர்ந்து இலங்கைக்கு பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை நாளை காலை நாளை மதியம் வரைக்கும் தொடரும். இது தொடர்ந்து சற்று இலங்கையிலிருந்து சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து அதே இடத்திலேயே 29ஆம் தேதி முழுவதும் நிலை கொள்ளுது. அதனால பாத்தீங்கன்னா நம்ம நாகைக்கு கிழக்கே அது பாத்தீங்கன்னா நிலை கொள்ள போகுது. இதனுடைய பாதை இது எங்க நகர போகுது, எந்த இடத்துல கரையை கடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து இது பாத்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நம்முடைய சென்னைக்கு நெருக்கமாக நவம்பர் 30ஆம் தேதி வாக்குல வரும்னு சொல்லியிருக்காங்க. இருந்த போதிலும் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது தமிழக கடலோர பகுதிகளிலேயே வட்டமிட்டு அந்த இடத்துலயே இருக்க போகுது. இது கரையை எப்ப கடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்குது. இது பாத்தீங்கன்னா புயலாக இன்று உருவாக போற புயல் இன்று நவம்பர் 7ஆம் தேதி இன்று உருவாக போற புயல் இன்றும் புயலாக இருக்கும், நாளைக்கும் புயலாக இருக்கும், நாளை மறுநாள் அதாவது 28, 29ஆம் தேதி வரைக்கும் புயலாக இருக்கும் அப்படின்ட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது 30ஆம் தேதி சற்று வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரையை கடக்க போற பகுதி இப்போ வரைக்குமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இருந்த போதிலும் நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையங்களுடைய வானிலை ஆய்வு மையம் இன்ன வரைக்கும் அது இந்த இடத்துல கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போகும்னு சொல்லலை. இது ஆனால் அரபிக்கடலுக்கு தான் போகுது. பல வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி இது தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் வழியாகவும் தென் மாவட்டங்கள் வழியாகவும் அப்படியே அரபிக்கடலுக்கு போவது போல காட்டுது. ஆனா நம்மளுடைய ஐரோப்பிய மாடல் காட்டக்கூடிய செய்தி அதை தான் எல்லாருமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதி, அதாவது கல்பாக்கம், இந்த கல்பாக்கம் பகுதியில பாத்தீங்கன்னா இது கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல குறிப்பா நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகளில், டிசம்பர் 1 இந்த தேதிகளில் தான் நம்மளுடைய வட மாவட்டங்களில் மழையுடைய படிப்படியாக மழை ரொம்ப அதிகரிக்க போகுது. ஏன்னா அதன் வழியாக தான், அதாவது இந்த கல்பாக்கம் வழியாக இது பார்த்தீங்கன்னா மரக்காணம் அந்த கல்பாக்கம் வழியாக இது கரையை தொட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வழியாக தொடர்ந்து நம்மளுடைய மேற்கு மாவட்டங்கள் வழியாக தொடர்ந்து போய் கர்நாடகா எல்லையோர பகுதிகளிலே போய் இது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்மளுடைய கேரளாவுக்கு அந்த பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா அரபிக்கடல், அந்த பக்கம் போய் இறங்க போகுது. இது எப்போ இறங்க போகுது, ஏன்னா பார்த்தீங்கன்னா இதனுடைய நகர்வு இதனுடைய பாதையை இன்ன வரைக்கும் பாதையை அறிவிச்சிட்டாங்க. நம்மளுடைய இந்திய வானிலை மையம் பாதையை அறிவிச்சிட்டாங்க. ஆனால் கரையை கடக்க போகிற இடத்தை இன்ன வரைக்கும் அறிவிக்கலை. ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இது இன்னைக்கு புயலாக மாறின பிறகு இலங்கையில் திரிகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இது புயலாக மாறிய பிறகு அதே இடத்துல நீடிக்க போகுது. அதே இடத்துலயே இன்று முழுவதும் இருந்து நாளை வரைக்கும் இருந்து நாளை 28ஆம் தேதி படிப்படியாக சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்து அதே இடத்துலயே 29ஆம் தேதி வரைக்கும் அதே இடத்துலயே இருக்கு. நாகைக்கு தெற்கேயே அங்கேயே இருக்கு. தெற்கேங்கிறத விட நாகைக்கு கிழக்கே
கிழக்கையே வந்து அந்த இடத்துலயே நிலவி தொடர்ந்து வந்து அதுக்கப்புறம் பைய நவம்பர் 29 நள்ளிரவு முதல் இது படிப்படியாக வடக்கே நோக்கி நகர்ந்து சென்னைக்கு நெருக்கமாக வருவது போல வானிலை படங்கள் காட்டுது. அதனால தெளிவான உங்களுக்கு வானிலை அறிக்கை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது எந்த இடத்துல தெளிவா கரையை கிடக்க போகுதுன்னு நம்ம வந்து இதுவரைக்கும் நம்மளுடைய ஐரோப்பிய மாடல் ஒரு மாதிரி காட்டினாலும் இந்திய வானிலையுமே சொல்லவே இல்லை. ஆனா ஐரோப்பிய மாடல் சொல்லக்கூடிய செய்தி இது வந்து புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை கிடக்க போகிறதா இல்ல வேற எங்கேயாவது கரையை கிடக்க போகிறதா. ஆனா கரையை கிடக்கும் போது கண்டிப்பாக வலுவிழந்து தான் கரையை கிடக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா புயலாக கரையை கிடக்காது, வலுவிழந்துரும். அப்ப வலுவிழந்ததுன்னா காற்றுடைய தீவிரம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்குல்ல, இது புயலாக மாறிய பிறகு இன்றும் புயலா இருக்க போகுது, நாளைக்கும் புயலா இருக்க போகுது, 29 வரைக்கும் புயலா இருக்க போகுது, 30 வலுவிழந்துரும். வலுவிழந்துருச்சுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா காற்று அச்சம் நமக்கு தேவையில்லை. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த சூழ்நிலையில நம்மளுடைய தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மழையானது படிப்படியாக வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. குறிப்பா நாகப்பட்டினம் மாவட்டத்துல கடந்த 24 மணி நேரத்துல 19 சென்டிமீட்டர் கிட்ட மழை பதிவாயிருக்கிறது. அதனால நம்ம பார்க்கணும், இந்த வானிலை இதே போல டிசம்பர் 3 வரைக்கும் தொடரப்போகுது. ஏன்னா இது நெருங்கி அந்த கரையை கடந்து செல்வதற்கே நமக்கு நவம்பர் 30 டிசம்பர் 1 ஆகிவிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வானிலை தொடரும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சீற்றமா நம்மளுடைய அந்த டெல்டா ஓரத்துல ரொம்ப சீற்றமா இருக்கு பார்த்தீங்களா கடல், அது படிப்படியாக இது கிழக்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் செல்ல படிப்படியாக நமக்கு அந்த சீற்றம் அந்த காற்று எல்லாமே நாளை மதியம் முதல் படிப்படியாக குறையவும் ஆரம்பிக்கலாம். இது சற்று மேற்கு நோக்கியே நகர்ந்து வந்து போனுச்சுன்னா நம்மளுடைய கடலோர பகுதிகளில் நம்மளுடைய தமிழக கடலோர பகுதிகள் குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி உட்பட இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாட்கள் ஆக 2 நாட்களுக்கு நமக்கு கனமழை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கும் கனமழை, நாளைக்கும் கனமழை தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா அது நெருக்கமா மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து பயணிச்சுன்னா இன்னும் மழை நமக்கு கூடுதலா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் நவம்பர் 29 பிறகு நல்ல மழையை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்பதான் இது கரையை நெருங்குது, அப்ப மழை நமக்கு கூடுதலா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம், அடுத்த அறிக்கையில் சந்திப்போம். தொடர்ந்து இந்த வானிலை செய்திகளோடு இணைந்திருங்கள். உங்களுக்கு தெளிவா அதனுடைய பாதை முதற்கொண்டு நான் சொல்லிட்டேன். இப்ப இருக்கக்கூடிய இடம் இது வந்து இலங்கையுடைய முல்லைத்தீவு திரிகோணாமலைக்கு பக்கத்துல இருக்கு. அங்கேயே புயலா மாறப்போகுது. புயலா மாறி அந்த இடத்துலயே நீடிக்க போகுது. நாளைக்கு காலையில தான் அது நகரப்போகுது. நாளை மறுநாள் சற்று இது கிழக்கு நோக்கி நகர்ந்து 29 ஒரே இடத்துல நீடிக்க போகுது. மிக மெல்ல நகருதுங்க, வேகமாலாம் இல்ல, ரொம்ப பொறுமையா நகருது. அதுதான் நம்ம இதுல இருந்து பார்க்க முடியுது. புயலுடைய நகர்வு, புயலுடைய தன்மை இப்படிதான் இருக்கிறது. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.